வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியில் நிலைவந்த காற்று சுழற்சி படிப்படியாக செயலிழந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று முன்னேறி வந்தாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைய உள்ளது. இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதி இருக்கும் காற்று சுழற்சியை ஈர்க்கும் என்பதால் இந்த நிகழ்வு மீண்டும் சுமத்ரா தீவுக்கே சென்றடைந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மீண்டும் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மெல்ல முன்னேறிவிடும். டிசம்பர் 28 இருந்த இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு டிசம்பர் 30 மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 22 திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சம் -2 டிகிரியாக பனிப்பொழிவு அது உறையும் பனியாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதைவிட சற்று கூடுதலாக -5 டிகிரியாக கொடைக்கானலில் பனிப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. கொடைக்கானலை விட நீலகிரி மாவட்டத்தில் கூடுதலான பனிப்பொழிவு உறையும் பனியாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே வழியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பனிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பனிப்பொழிவு. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பனிப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கடல் ஓரங்களில் லேசான காற்றோடு பனிப்பொழிவு நடுங்குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களில் வெயில் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் 30 டிகிரி செல்சியஸ், ஓரிடங்கள் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆனால் வெயில் சற்று அதிகரித்தாலும் பெரிய அளவில் வெயில் தெரிய வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் குளிர் காற்றாக தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் வெயில் தெரிய வாய்ப்பில்லை. இன்று டிசம்பர் மாதம் 22 திங்கட்கிழமை பொறுத்தவரை. நாளை டிசம்பர் 23 தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பு. டிசம்பர் 24 தொடர வாய்ப்புள்ளது. டிசம்பர் 25 பொறுத்தவரை இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே வரும் என்பதால் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு மேகம் சூழ்ந்து காணப்படும். கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமே. மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது. அதேவேளை டிசம்பர் 26, 27, 28 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் அல்லது லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது கடல் ஓரங்களில் மட்டுமே. ஆனால் டிசம்பர் 27, 28 தேதியில் தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதால் பனிப்பொழிவு சற்று குறைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 26 பிறகு இப்போது இமயமலையிலிருந்து குளிர்காற்று தமிழகத்துக்கு வந்து பனிப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் 26 பிறகு தாய்லாந்து, கம்போடியா இந்த நாடுகளிலிருந்து காற்று வரும் என்பதால் குளிராக இருக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கடலோர மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் மேகம் இருக்கும் என்பதால் வரும் நாட்கள் படிப்படியாக இப்போது இருக்கும் பனிப்பொழிவு சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று முன்னேறி வந்தாலும் மீண்டும் அங்கே சென்று மீண்டும் டிசம்பர் 28 மேற்கே முன்னேறி வரும். இந்த நிகழ்வு டிசம்பர் 29 இலங்கைக்கு மழை கொடுக்க இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை டிசம்பர் 30 டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்கும். இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் மழை கிடைக்கும். மேற்தொடர்ச்சி மலை மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் டிசம்பர் 30 31 அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 31 தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரவலான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு முன்னேறி வந்து மழை கொடுத்தாலும் மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மீண்டும் தீவிரமடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு டிசம்பர் 30 மழை கொடுத்து 31 மழை கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு அப்படியே மேற்கு நோக்கி பயணித்தால் டிசம்பர் 1, 2, 3 தேதிகளில் தொடர்ந்து மழை கொடுக்கும். இந்த நிகழ்வு முன்னேறி வந்து மழை கொடுத்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மீண்டும் மேற்கு தீவிரமடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் ஜனவரி முதல் வாரத்தில் தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில்
மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் தொடர்ந்து சற்று அதிகரித்தே காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது. இன்று டிசம்பர் 22 திங்கட்கிழமை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டராகும். இடையே 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டராகும். இடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் இருக்க வாய்ப்பது. நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது. குமரிக்கடலில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகும். இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 30 முதல் 40 கிலோமீட்டராகும். இடையிடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது. அதேவேளை இன்று வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி உள்ள வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் வங்கக்கடல் சாதகமாக இருந்தாலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் டிசம்பர் 28 இப்போது சுமத்ரா தீவில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி வரும் என்பதால் மீண்டும் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.